ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கேவி சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பொருளில் தான் இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவு சூப்பராக இருக்குங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் லீவுங்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் வந்து இப்போ முதல்ல இதுக்கு சர்க்கரை வந்து எடுத்து இதை வந்து கேரமல் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இது கலர் மாதிரி நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறும்போது நம்ம எந்த பாத்திரத்தில் இதை செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து மாற்றிக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரு 6 ரஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் ப்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரஸ்க் இருந்ததுனால இதை வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்துட்டு ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு வச்சுருந்தோம் இல்லையா கேரமல், அந்த கப்பில் வந்து இதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து இட்லி பானை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. அதில் இட்லி தட்டை வந்து நம்ம திருப்பி மூடி போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பவுல் வந்து நிற்கும். அதனால் இப்போ வந்து இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். திருப்பி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன். தொட்டு பாருங்கள், இல்லை ஒரு குச்சி வச்சு இது பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வெந்திருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறையா வந்துட்டு நம்ம விலாகில் வந்துட்டு இனிமேல் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு லீவுங்கிறதுனால தினம் ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு பர்த்டேன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.